வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஸ்லீம் ரிவர் மகாலட்சுமி ஆலயத்திற்கு மாயிகா 10,000 வெள்ளி நிதியுதவி. பேரா ஸ்லீம் ரிவரில் உள்ள மகாலட்சுமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் 13 மார்ச் 2026 நடைபெறவுள்ளது. இவ்வாலயத்திற்கு பேரா மாநில மாயிகா 10,000 ரிங்கிட் வழங்கியதோடு கும்பாபிஷேக விழா 7,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க உள்ளது. சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் திருப்பணியை காண வருகையளித்த மாநில மாயிகா தலைவரும் தேசிய மாயிகா உதவி தலைவருமான தான்ஸ்ரீ ராமசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். இன்று இங்கு வருகை புரிந்திருக்கும் நமது மாயிகாவினர்களும் கோயில் நிர்வாகஸ்தர்களும் இன்று வருகை புரிந்திருக்கிறோம். இன்று திருப்பணி வேலைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த மகாலட்சுமி ஆலயத்தில் ஸ்லீம் ரிவரில் இருக்கின்றது. அதற்கு மாயிகா பேரா மாயிகா மூலியமாக 10,000 வெள்ளியும் கொடுத்து வருகின்ற 13ஆம் தேதி 3ஆம் மாதம் கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. அதற்கும் 7,000 பக்தர்களுக்கு 7,000 பேருக்கு நாங்கள் நன்கொடையாக அன்னதானம் வழங்குகிறோம். இதே போன்று எல்லா கோயில்களுக்கும் எப்பொழுதும் திருப்பணிக்கும் ஆலயங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மாயிகா இப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி எப்பொழுதும் மாயிகா உறுதுணையாக எல்லா ஆலயங்களுக்கும் இருக்கும் என்று இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது நாட்டில் ஆலயங்கள், தமிழ் பள்ளிகள், தமிழ் மொழிகள், கலாச்சாரம் எல்லாமே காக்கக்கூடியது மாயிகா ஒரு கட்சி தான். இந்தியர் கட்சி என்று எடுத்துக்கொண்டால் மாயிகா தான் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தில் வரைக்கும் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக கடைப்பிடித்தால் கண்டிப்பாக நாம் நினைத்ததை நிறைவேற்றுவோம் இந்த நாட்டில் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நாட்டில் உள்ள ஆலயங்கள், தமிழ் பள்ளிகள், சமய மற்றும் மொழி வளர்ச்சிக்கு அன்றிலிருந்து இன்று வரை மாயிகா பாடுபட்டு வருகிறது. இதன் சேவையில் இருந்து பின்வாங்கியது கிடையாது. இந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதை எடுத்துரைத்தார். ஆலய திருப்பணிக்கு ஆதரவு வழங்கும் வகையில் 10,000 வெள்ளியை ஆலய பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வில் பேரா மாநில தொகுதி காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் கிளை தலைவர்கள், மகளிர் இளைஞர் பிரிவினரும் கலந்து கொண்டனர். நிதியை பெற்றுக்கொண்ட ஆலய தலைவர் காசிராஜா மாயிகாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு ஆலய வளர்ச்சிக்கு தான்ஸ்ரீ ராமசாமி ஆற்றிய சேவையை நினைவு கூர்ந்தார். மேலும் பேசிய அவர் இந்த ஆலயம் 3வது கும்பாபிஷேகத்தை காண உள்ளது என்ற தகவலையும் தெரிவித்தார். என் பேர் காசிராஜா. கிழக்காசியாலே உள்ள ஒரே ஒரு மகாலட்சுமி கோயில் உற்பத்தி இந்த ஸ்லீம் ரிவர் வட்டாரத்திலே உண்டாக்கினோம். ஆக இந்த ஆலயத்திலிருந்து இந்த 3வதான கும்பாபிஷேகம் எதிர்வரும் 13ஆம் தேதி அடுத்த மாதம் இந்த ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. ஆக இந்த கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் தவறாமல் கலந்து சிறப்பிக்குமாறு இந்த வேளையிலே எல்லோரின் சார்பாக இந்த ஆலயத்தின் சார்பாகவும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஆக இந்த ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயம். எனக்கு தெரிஞ்சு 60 வருஷம் ஆச்சு. ஆனால் அவருடைய வரலாறு படித்தாக்கா 100 வருஷம் ஆச்சு இதோட. ஆக காலத்தில் பெரிய பெரியலாம் இந்த ஆலயம். ஆக இடையே காலத்தில் 2012 தான் நாங்கள் முதல் கும்பாபிஷேகம், அதாவது என் கையில் ஆரம்பித்த 12 கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்தில் நம்ம தான்ஸ்ரீ ராமசாமியும் அவர் உறவினர்கள், அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் இந்த வேலையிலே ஆரம்பித்த காலத்தில் எங்களோட கைகோத்து நின்று ஆலய பொறுப்புகளை ஏற்று நிறைய எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அதே வேளையிலே 2வது கும்பாபிஷேகம், 3வது கும்பாபிஷேகம், இது 3வது கும்பாபிஷேகம். ஆக இதுக்கும் அவர்கள் நிறைய ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நிறைய பண உதவியும் சரி மற்ற பொருள் உதவியும் கொடுத்து எங்களுக்கு கை கொடுத்திருக்கிறார்கள். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.